எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் ஜூலை 19, 20, 21 3 நாளும் ஆந்திராவில் இருக்கிற சக்தி பீடங்களை தரிசனம் பண்ண போனோம். ஆந்திராவில் மொத்தம் 3 சக்தி பீடம் இருக்குது. ஒன்று ராஜமுந்திரியில் இருக்கிற உமா கோட்டிலிங்கேஸ்வர சுவாமி கோவில், 2வது பித்தாபுரத்தில் இருக்கிற குக்குட்டேஸ்வர சுவாமி கோவில், 3வது ஸ்ரீசைலத்தில் இருக்கிற கோவில். இந்த ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்கம் சக்தி பீடம் ரெண்டுமே அந்த கோவில் இருக்குது. இப்போ நாம் முதல்ல போனது உமா கோட்டிலிங்கேஸ்வர சுவாமி கோவில், ராஜமுந்திரியில் இருக்குது. இந்த ராஜமுந்திரியில் கோவிலெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? பார்க்க அந்த ஊரை விட்டு வரத்துக்கே மனசு வரல. பஸ்ஸில் போகும்போது பார்த்தா அங்கங்கே ரொம்ப அழகழகான கோவில்களுக்கு வெளியில் பெரிய சிவலிங்கம், பெரிய ஆஞ்சநேயர், அப்படி பார்த்துட்டே போனோம். அப்படி ஒரு அருமையாக இருந்தது அந்த ஊரே. அதுவும் அந்த கோதாவரி கரையில், அந்த கோதாவரி பெரனியல் ஒரு நாளும் வத்தாது. அவ்வளோ பெரிய அகண்ட காவேரி மாதிரி அது அகண்டு தண்ணி ஓடிண்டே இருக்குது. பார்க்க பரவசமாக இருந்தது. சரி, இப்போ நாங்கள் முதல்ல அந்த உமா கோட்டிலிங்கேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போனோம். இது சொன்ன மாதிரி கோதாவரி நதிக்கரையில் இருக்குது. ராஜமுந்திரியில் இருக்கிற கோட்டிலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் சர்வசைல் சக்தி பீடமாகவும் புகழ்பெற்ற பழமையான சிவஸ்தலமாகவும் விளங்குறது. இங்கே மூலவரோட பேர் தண்டபாணின்னும் அன்னை விஸ்வேஸ்வரின்னும் அழைக்கப்படுறார். கோதாவரி நதிக்கரையில் இருக்கிறதால இங்கே நீராடுறது பாவங்களை போக்குன்னு சொல்லப்படுறது. இங்கே அன்னை சதிதேவியோட இடது கன்னம் விழுந்ததா சொல்கிறா, சில பேர் இடது கை விழுந்ததா சொல்கிறா. எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு வேண்டியது அன்னையோட தரிசனம், அவ்வளோதானே. திராவிட மற்றும் சாளுக்கிய பாணியிலான பிரம்மாண்ட சுவர்கள், சிற்பங்கள் நிறைஞ்ச கோபுரங்களை கொண்ட கோவில். தரிசன நேரம் காலை 6லேருந்து 12, மாலை 3லேருந்து 8. இங்கே மகா சிவராத்திரி, கார்த்தி சோமவாரம், கார்த்தி மாதம் ஃபுல்லுமே ஆந்திராவிலலாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். நவராத்திரி இதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பாக கொண்டாடப்படுறது. இந்த கோவிலை பார்த்துட்டு நிஜமாகவே இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஸ்ரீராமர் வனவாசம் போன காலத்தில் இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக சொல்கிறார். நாம் அடுத்த பதிவில் இன்னும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.